ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள்லாம் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், கேரட் எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாங்க. லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி வச்சு தாங்க இதை நம்ம பண்ண போகிறோம். சூப்பரான ஒரு டிஃபன் ரெடி பண்ணிடலாங்க. சப்பாத்தியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இல்லை பிச்சு போட்டுக்கலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் கேப்சிகம், கேரட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் போட்டு நம்ம பட்டாணி, பீன்ஸ், இன்னும் நிறைய காய்கறி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. கரம் மசாலா, உப்பு போட்டு நல்லா பரட்டிட்டு சப்பாத்தி உள்ள போட்டு நல்லா பரட்டிக்கலாங்க. இதுவே போதும், சூப்பராக இருக்கும். அதனால் எக்கு வேணாலும் நம்ம எக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் ஓவர் குருமா இருக்குங்க, அதையும் 2 கரண்டி போட்டு நல்லா கலரிக்கலாம். சாஃப்டாக சூப்பராக வரும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. ஒரு சூப்பரான டிஃபன் ரெடிங்க, கொத்து சப்பாத்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவானவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.